ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபாரெக்ஸில் நம்ம எப்படி ரியல் ஃபண்டை டெபாசிட் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு 10,000 ருபீஸை நான் டெபாசிட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ரியல் அக்கௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சுட்டு எப்படி நம்ம MT5 லாகின் பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, மொபைல்லே நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம XNX ப்ரோக்கரோடைய மெயின் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு நம்ம க்ரோம்லையோ இல்லை சஃபாரிலையோ XNXன்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ இதான் என்னென்னா மெயின் பேஜ். இங்கே பாருங்கள் சைன்இன் காட்டுது. இந்த இடத்துல நீங்கள் சைன்இன் சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய இமெயில் பின்ன பாஸ்வேர்டு போட்டுக்கணும், உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல். சப்போர்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். XNXோடைய டேஷ்போர்ட், உங்களுடைய ப்ரொஃபைலோடைய டேஷ்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் இருக்குது, டெமோ அக்கௌண்ட் இருக்குது, பின்ன அக்கையோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நான் ரொம்ப நாள் இந்த அக்கௌண்ட்டில் நான் எதுவுமே யூஸ் பண்ணதுனால இதில் என்ன ஆயிருந்தா ரீஆக்டிவேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டு ரீஆக்டிவேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு போகலாம். நான் இங்கே என்ன காட்ட போகிறேன்னா, புதுசாக எப்படி ஒரு ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் எப்படி டெபாசிட் 10,000 பண்ணலான்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்துக்குங்க. இதில் 4 விதமான அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று வந்துட்டு ஸ்டாண்டர்ட், இன்னொன்று வந்துட்டு ப்ரோ, இன்னொன்று ராஸ்ப்ரெட் அக்கௌண்ட், இன்னொன்று ஜீரோ. இந்த ஜீரோ என்னென்னா கமிஷன் இருக்காது, புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு ஃப்ரம் ஒரு 0.5 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா ரொம்ப ராஸ்ப்ரெட்டாக இருக்கும். நமக்கு வந்துட்டு அந்த பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸுக்கு மதியத்தில் இருக்கிற அந்த ஸ்ப்ரெட்டு வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும். இது வந்துட்டு ஸ்டாண்டர்டு சென்ட் அக்கௌண்ட். அப்படின்னா நம்ம மினிமமாக டெபாசிட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஸ்ப்ரெட்டு கம்மி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டாண்டர்ட்னா, இந்த ப்ரோ ஆகட்டும், இந்த ரா ஸ்ப்ரெட் ஆகட்டும், இதெல்லாமே வந்துட்டு மினிமம் டெபாசிட் $500. அப்படின்னா ஒரு 48,000 கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஒரு 10,000 பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது நம்ம போடுற அந்த அமௌண்ட்டுக்கு மேலே டிபெண்ட் ஆகும் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகலான்னு. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஜீரோவும் இந்த ராஸ்ப்ரெட் அக்கௌண்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. அப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களுக்கு லிவரேஜ் எவ்வளோ வேணும் இதெல்லாம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் வச்சுக்கலாம். பட் இது என்னென்னா, அன்லிமிட்டட் வந்து நீங்கள் எப்போ இந்த அக்கௌண்ட்டில் 5 லாட்டை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் போகிறீங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த அன்லிமிட்டட் ஆக்டிவேட் ஆகும். இப்போதைக்கு இவங்க 1:2000 அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ நிக்நேம் கூட வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் என்னென்னா ரியல் அக்கௌண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிக்நேம் வச்சுக்கலாம். ஐடென்டிஃபிகேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பாஸ்வேர்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். அது பாருங்கள் அக்கௌண்ட் பெண்டிங்னு வருது. we are preparing your account. ஓகே, ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம டேரெக்டாக டெபாசிட் பண்ணுறது என்ன எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இவ்வளோ பேமெண்ட் மெத்தட் வரும். இதில் வந்து டெதர் இருக்குது, அப்படின்னா கிரிப்டோவை வச்சு நம்ம டெபாசிட் பண்ணுறது. UPI எக்ஸ்பிரஸ் இருக்குது, பின்ன UPI ஐடி. நீங்கள் வந்துட்டு UPI ஐடியே நீங்கள் இந்த ஒரு 10,000 அமௌண்ட்டுக்கு நீங்கள் இதே பண்ணிக்கலாம். ஒரு 1,00,000 கிட்ட நான் கொண்டு போகிறேன்னா நீங்கள் UPI எக்ஸ்பிரஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் UPI ஐடி வந்துட்டு நல்லாயிருக்கு. ஏன்னா ஃபோன்பே, கூகுள் பே மூலியமாகவே நம்ம டெபாசிட் வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். பினான்ஸ் பே இருக்குது, பிட்காயின் இருக்குது, ஆன்லைன் பேங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் மல்டிப்பிள் இருக்குது. நெட்டரா இருக்குது, ஸ்க்ரில் இருக்குது. ஸோ நீங்கள் BTC பண்ணுறதுன்னா BTCயில் பண்ணலாம். பட்டு இப்போ ஒரு 10,000 அமௌண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் UPIயில் பண்ணிக்கிறதே பெட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, மெயின்லி UPI ஐடியை வச்சு நம்ம எப்படி டெபாசிட் பண்ண போகிறோம், ஒரு 10,000 நம்ம எப்படி பண்ண போகிறோம் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே டெபாசிட் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே இவ்வளோ ஆப்ஷன் கிடையாது இல்லைங்களா, இதில் UPIயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க, பின் எந்த அக்கௌண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் பிறகு நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட இந்த அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்ககிட்ட 2-3 அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டையும் சூஸ் பண்ணிவிட்டு
அதில் எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய அக்கௌண்ட் இதுன்றதால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறேன்? நான் வந்துட்டு 10,000 பண்ண போகிறேன். ஸோ நான் இங்கே 10,000 ஐஎன்ஆரை போட்ட உடனே எனக்கு பாருங்கள் அதுக்கு எவ்வளோ டாலர் கிடைக்கும்னா $107 கிடைக்கும். $107.76 வந்துட்டு எனக்கு கிடைக்கும். இதை போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தோடனே இங்கே என்ன கேட்குதுன்னா உங்களுடைய யூபிஐ ஐடியை கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களுடைய யூபிஐ ஐடியை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் யூபிஐ ஐடியை போட்டுட்டு இங்கே கண்டினியூ கொடுக்கணும். இதில் என்ன ஒன்றுனா இதை வந்துட்டு நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். இதில் என்ன மென்ஷன் பண்ணாங்கன்னா தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் ஆர் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா நம்மளால் வேறவங்க பேர் அவங்க கீழே நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்டு ஏதோ அவங்க பேரில் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இது என்ன சொல்லுதுன்னா டபுள் செக் த என்டர்ட் யூபிஐ ஐடி ஃபார் அக்யூரசி, இன்கரெக்டட் யூபிஐ ஐடி கேன் லீட் டு டிரான்சாக்ஷன் டிலே. அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியும்னா அது என் பேரில் ரிஜிஸ்டர் ஆகலை. இது என் பேர் சுரேஷ்னா என் கீழே என்ன அக்கௌண்ட் இருக்கோ என் பேர் கீழே என்ன ரிஜிஸ்டர்டு யூபிஐ ஐடி இருக்கோ அதுலேருந்து மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி பண்ணோம்னா ஃபண்டு வந்து ஸ்டக் ஆகிற வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபோன்பேலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் கூகுள் பேயில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம யூபிஐ ஐடியா போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த யூபிஐ ஐடி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு சைடில் காட்டுற பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஃபோன்பேயில் எந்த இடத்துல இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன். சேம் கூகுள் பேலேயே எந்த இடத்துல அந்த யூபிஐ ஐடி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அது பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னா கண்டினியூ கொடுத்துடணும். ஓகேங்களா? கொடுத்த உடனே இது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும், பேமெண்ட் பேஜுக்கு. இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னா நீங்கள் 10,000 டெபாசிட் பண்ணுறீங்க ஐஎன்ஆர், அதுக்கு எந்த கமிஷனுமே அவங்க எடுத்துக்கல. ஒரு ஐஎன்ஆருக்கு எவ்வளோ டாலர் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐஎன்ஆருக்கு 92.89 அவங்க கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க இங்கே கன்வர்ஷன் ரேட் போட்டிருக்காங்க. எந்த அக்கௌண்ட் போகிறன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பின்ன எவ்வளோ டாலர்ஸ் வந்துட்டு டெபாசிட் ஆகுதுன்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த யூபிஐ ஐடிக்கான ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய யூபிஐ ஐடி ஒன்ஸ் மாதிரி நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அங்கே ஏன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களோட யூபிஐ ஐடி நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல நீங்கள் அதே யூபிஐ ஐடியை கொடுத்துக்கணும், வேறு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபோன்பேயில் ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு போய் கொடுக்கும். இங்கே பாருங்கள் பே கன்ஃபார்ம் யுவர் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய ஃபோன்பே ஓப்பன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதை கூட நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள், நான் எப்படி அங்கே பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இல்லை கூகுள் பே யூஸ் பண்ணிங்கன்னா கூகுள் பேயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட யூபிஐ ஐடிக்கு ஒரு மெசேஜ் போகும், அந்த மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிஃபரபிள் எது ஃபோன்பேவோ கூகுள் பேவோ அது வந்துட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் அங்கே பேமெண்ட் கேட்கும். நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் 10,000 போட்டுட்டு நீங்கள் பேமெண்ட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணியிருக்க பாருங்கள், ஃபோன்பே ஓப்பன் ஆச்சு. இப்போ 10,000 என்டர் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்டு நம்மளுடைய பின்னை போட்ட உடனே அந்த பேமெண்ட் அங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே இங்கேயும் இது என்ன காட்டணும்னா பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே இருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், ட்ரான்சாக்ஷன் ஐடியும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ அமௌண்ட்ன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் டு ஹோம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் உங்களுடைய டேஷ்போர்டுக்கே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் மை அக்கௌண்ட் போனீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், அந்த நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, $107 பாருங்கள் இந்த இடத்துல வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 00 இருந்துச்சு, இப்போ நம்ம அந்த டெபாசிட் இங்கே போய் பண்ண உடனே நமக்கு $107 வந்துச்சு. இவ்வளோ தான் மெத்தட், இவ்வளோ தான் டெபாசிட் பண்ணுறது. இப்போது இந்த அக்கௌண்ட்டுடைய டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் இங்கே போயிட்டு இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுடைய பேர் நம்ம என்ன போட்டோம், ரியல் ஃபண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். இந்த அக்கௌண்ட் என்ன டைப்பு, என்ன லிவரேஜ் இருக்குது எல்லாமே வந்துடும். இப்போ நமக்கு இது என்ன தேவைன்னா இது தான் தேவை, மெயினாக இது தேவை. என்னென்னா XNX MT5 ரியல் 29 இது தான் நம்மளோட சர்வர். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா XNX உடைய ப்ரோக்கர் MT5 ஆப்பில் தேட போகிறோம். தேடிட்டு இந்த XNX MT5 ரியல் 29 சர்வரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய MT5யோட லாகின் இது தான். இதை போட்டுட்டு நம்ம பாஸ்வேர்டு போட்டோம்னா அந்த அக்கௌண்ட் நமக்கு MT5குள்ளே லாகின் ஆகிடும். சிம்பிள் ஸ்டெப், இவ்வளோ தான். ஓகேங்களா?
நீங்கள் இப்போ என்ன பண்ணிடலாம்னா இதை பார்த்துக்கிட்டீங்க உங்களோட சர்வர் என்னன்னு சொல்லிட்டு. இது தான் உங்களோட சர்வர் XNX 29 தான் உங்களோட ரியல் 29 தான் உங்களோட சர்வர். பின்ன இதுதான் உங்களுடைய MT5 உடைய ஐடி. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு MT5 லாகின் பண்ணலாம். யாராச்சும் நீங்கள் மினிமைஸ் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணலாம். இல்லை நான் லேப்டாப்பில் இப்போ நான் வந்து லேப்டாப்பில் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் லேப்டாப் பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ MT5 இது எப்படி லாகின் பண்ணுறதுன்றத நான் வந்துட்டு சைடில் அட்டாச் பண்ணுற பாருங்க இந்த வீடியோ கூடயே. ஸோ அந்த மாதிரி நம்ம MT5 லாகின் பண்ணாலும் நம்ம MT5 அந்த பேலன்ஸ் வந்துடும். நம்ம அதை வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி 7 மேஜர் கரன்சி இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது. இதிலலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட் எப்படி டெபாசிட் பண்ணுறது ஒரு UPI யூஸ் பண்ணின்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் எலாபரேட்டாக. இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ டெபாசிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி நம்ம விட்ராவல் பண்ணலாம் அதையே நான் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். எப்படி விட்ராவல் பண்ணி அந்த காசை நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலான்ற மாதிரி. அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு டெபாசிட்கான ஒரு வீடியோ. ஓகே, தேங்க்யூ கைஸ்.